ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, முட்டை மசாலா எப்படி செய்யலாங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதையும் அதில் 2 ஸ்பூன் ஆயில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதையும் அதில் நம்ம சோம்பு பொடி வந்து சேர்க்கலாம். சோம்பை நல்லா உரலில் போட்டு இடித்து சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அதனோட ஃப்ளேவர்ஸ் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணது சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக வந்துட்டு வதங்கிடும். அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதையும் அதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை இலை போட்டு அதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதையும் அதில் ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணதும் சேர்த்து அது கூடவே அதுக்கு தேவையான அளவு மசாலாஸும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள், அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மசாலா கரிஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ஒரு 10 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா அந்த தண்ணியெல்லாம் நல்லா அப்சர்வ் ஆகிட்டு அந்த மசாலாஸில் வந்துட்டு நல்லா திக்காயிடும். அந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சுருக்கிற முட்டையை சைடில் நல்லா கீறிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் உள்ளே இறங்கிட்டு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம முட்டையோட அந்த மசாலாஸ்லாம் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஃபைனலி நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோன்னா நம்மளோட முட்டை மசால் வந்துட்டு தயாராகிடுச்சு. இது ரொம்பவே நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா 1 பாட் ரைஸ், வெரைட்டி ரைஸ் இதுக்கெல்லாம் சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான் பிரியாணி செஞ்சேன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக பார்த்திங்கன்னா நான் இந்த முட்டை மசாலா வந்து நான் எப்போவுமே ரெடி பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி எக்ஸைட்டிங் வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.